ஹாய் ஹலோ மை டியர் கியூட்டஸ் ஃபேமிலி. சாரி ரொம்ப லேட்டாக வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ மகா சங்கடா சதுர்த்தி உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை எப்படியெல்லாம் செலப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். மந்த்லி வர சங்கடா சதுர்த்தியை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் லாஸ்ட் இயர் கூட மகா சங்கடா சதுர்த்தியை வந்து ரொம்ப சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தோம். லைக் இதே மாதிரி தான் அபிஷேகம் பண்ணி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி ரொம்ப மனசார 108 போற்றி சொல்லி ரொம்ப மன நிறைவோடு நாங்கள் செலப்ரேட் பண்ணோம். சேம் அதே மாதிரி இந்த இயரும் வந்து எங்களுக்கு விநாயகர் பெருமான் எங்களுக்கு அந்த கொடுப்பனை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை தொட்டு நம்ம பூஜை பண்ணுறதே பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் பால், தயிர், தேன், சந்தனம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு தான் நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணேன். லாஸ்ட் இயரும் அதே மாதிரி பண்ணோம். அந்த வீடியோ கிளிப்பிங்கும் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ஈவினிங் வந்து எங்களுக்கு வந்து செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் என்ன இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல்னால் அன்றைக்கி டியூஸ்டேவாக இருந்துச்சு. ஸோ பாலாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் எங்களுக்கு அந்த அருகம்பில்லா இருக்கட்டும், விநாயகருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே வந்து நாங்களே வந்து கைப்பட பறித்து அதை வந்து கோர்த்து அவருக்கு வந்து மாலையாக சாத்தும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இருக்க மாலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம பர்பிள் கலரில் லாஸ்ட் இயர்லாம் வந்து நாங்கள் பர்பிள் கலரில் தான் கிடச்சது. ஸோ இந்த வாட்டி எங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுவும் நாங்கள் பறிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ ஒரு செடியில் போயிட்டு அழகாக, ஏன்னா அந்த பாலாம்பிகை கோயில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த வில்லேஜ் இதில் தான் இருக்கும். ஸோ அங்கங்கே அந்த ஒயிட் கலர் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து ஒரு சில வீடியோஸ்லேயே நான் பார்த்துருந்தேன். லைக் ஒயிட் கலர் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி வந்து அவர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் எங்கிட்ட வந்து இந்த எருக்க மாலை தான் இருக்குது, எடுத்துக்கோப்பா அப்படி சொல்லி நம்ம அவருக்கு கொடுத்தோன்னா கூட அவர் வந்துடுவார். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள், ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சள் பிடிச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே வந்து விநாயகர் மட்டும் ரொம்ப வந்து எளிமையான கடவுள் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து நம்ம மஞ்சள், சாணம் இதில் எதில் பிடிச்சி வச்சு அவரை அழைச்சாலும் வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மஞ்சளில் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி டியூஸ்டேவாக இருந்ததுனால முருகப்பெருமான வேல் பூஜையும் அண்ட் முருகரையும் வந்து நான் அபிஷேகம் பண்ணி அவங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் பெருமான் நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முருகப்பெருமானுக்கும் நான் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வந்து அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரி அம்மா வந்து இன்னும் ஒன்று ஸ்பெஷல்னால் லட்டு அவங்க கைப்பட செஞ்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் லட்டு வாங்கினோம். இந்த டைம் வந்து நாங்கள் எங்கள் கையால் செஞ்சது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம சேனலில் எப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் வரும்னா இந்த மாதிரி அபிஷேகம் வீடியோ, பூஜை சம்மந்தப்பட்டமான வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், அப்புறம் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் வந்து நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் என்னென்ன, ஆனஸ்ட் ரிவ்யூவாக தான் வந்து நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் அம்மா கூட சேர்ந்து குக்கிங் பண்ணுற வீடியோ, டே டு டே லாக் வீடியோஸ், மோஸ்ட்டாக டே டு டே லாக்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணலை. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து நிறைய வந்து மந்திரங்கள், எப்படிலாம் அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன போற்றி சொல்லலாம் அப்படின்றதையும் அப்கமிங்காக நம்ம சேனல்லையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ கிட்ஸுக்கும் வந்து சேஃபான சேனல் தான் நம்மளோட சேனல். இந்த மகா சங்கடா சதுர்த்தி வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பாகவே போச்சு. ஸோ எப்போவுமே மந்த்லி வர சதுர்த்தியை வந்து நம்ம மிஸ் பண்ணால் கூட இந்த மகா சங்கடா சதுர்த்தியை இந்த ஒன் டே வந்து நம்ம விரதம் இருந்து ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேணாலும் அவர்கிட்ட வந்து வேண்டி கேட்கலாம், கண்டிப்பாக வந்து அவர் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் அகாடமி வந்து கட்டணும் அப்படின்னு நினச்சி ப்ரே பண்ணேன். இந்த இயர் வந்து அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், சில பேர் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போவும் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ மந்த்லி சதுர்த்தியும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னும் நல்லாவே சூப்பராக செலப்ரேட் பண்ணலாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அந்த நாள் அப்படியெல்லாம் இல்லை. எப்போவுமே நம்ம வந்து நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது எல்லா நாளுமே வந்து நம்ம கடவுள் கூட தான் இருப்பார். எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலுமே வந்து நம்ம அவர் பிள்ளையாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டம் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனும் அவர் தான் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு இந்த மகா சங்கர சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். மிஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். கண்டிப்பாக வந்து கும்பிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து இதில் ஆட் பண்ணோம். லாஸ்ட் இயர் வந்து நார்மலாக வந்து நெய் தீபம் தான் வச்சோம். இந்த வாட்டி எருக்கம் இலையில் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம் அப்படின்றது ஒரு யூடியூப் சேனலில் நானுமே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே வந்து அதில் வந்து நல்லா ரிசல்ட் இருக்குன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அரச இலையில் வந்து அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு அவர் பாதத்தில் வச்சு நம்ம பர்ஸ்லேயோ அது மாதிரி வந்து வைக்கிறது வந்து இன்னும் வந்து சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே நாங்களுமே ஃபாலோ பண்ணோம். அதை தாண்டி வந்து நல்லபடியாக சுவாமியை கும்பிட்டு முடித்ததில் ரொம்ப ஹாப்பி.